ஸோ இன்றைக்கான வீடியோ கேம்ஸ் பாக்ஸில் நான் ட்ரெயினில் விட்டாங்க. ஆனால் வந்து இப்போ 15 தேதி விட்ருக்காங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்காக பார்த்து விட்டுருக்காங்க. ஆனால் வந்து 14 தேதி விட்றேன்னு சொல்லிட்டு விடலை. அமெரிக்காவில் டைம் வேறையாக இருக்குமோ என்னமோ தெரில கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அப்டேட்டுக்கான இந்த ஒரு இது வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மைக் கேம் 43 இருக்காரு. ஸோ கேஸ் வளர கொலன்னு ஓர பேசாங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேடிஎம் கரோ வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா பார்ட்டியை முடிப்போம், பாடுவனா போடுவனா விட்டா பஞ்சில கெளிப்போம், ஆடுவனா ஓடுவனா அடியில டைட் கானா ஒய்பில மறந்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பிரேக் பண்ண ஆரம்பிக்கலாம். 50 பில்லியன் செலிப்ரேஷன். ஆமாம், அந்த சம்மர் அப்டேட் சொன்னாங்களே கைஸ். ஃபோல்டன் இருக்காரு, ஃபோல்டன், நூபி, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க கைஸ். இந்த அப்டேட்டில் காமிச்சு இந்த ப்ரீ அப்டேட்டு வந்துட்டாங்க. யாரா இது? சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருக்க பார்த்தீங்களா, இவன் பெயின் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வந்து அந்த ப்ரீ அப்டேட்டில் நான் பார்க்கும்போது எனக்கு பெயின் மாதிரி தெரியல. பெருசாக ஹியூமன் V4 தெரியுங்களா கைஸ், ஒரு மாதிரி ரெட் கலர் ஆரா, அது ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஒரு ஹியூமன் ரீவொர்க் வந்துச்சுன்னா யாருக்கு தெரியும், ஹியூமன் ரீவொர்க் வந்துச்சுன்னா வெளப்பாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். அந்த சாஸ்கே பார்த்தீங்கன்னா நெட்டில் எழுந்திரிப்பாங்க கைஸ், டான்டரும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி எழுந்திரிப்பாங்க. அந்த மாதிரி எழுந்திரிக்கிறான். சவுண்ட் அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் சீன் நடக்குது. ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குது. ஓகே, கிலான்ட்டான். சரியான ஃபைட் வரப்போகுது. பயங்கரமான ஃப்ரீ அப்டேட்டில் இருந்தது. கண்ணை ஓடுங்க சரி. ஐயோ நீங்கள் வந்து இந்த ரம்பிள் பக்கம் இருக்கீங்களா இல்லை பெயின் பக்கம் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபைட் போதில்ல, அதனால கேட்குறேன். கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். என்னடா விழுந்துட்ட? போடுங்க, சண்டை போடு முடிடா. அதான் தேவை. வானத்தை டெலிபோர்ட் பண்ணுறான். ஒருவேளை பெயினுக்கு ஃப்ளைங் பவர் இருக்குமோ? ஆனால் அனிமே சீரீஸில் அப்படி காமிக்கல. பார்க்கலாம். அந்த பாலம் எடுத்தான்ல, இப்போ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சீரியஸ்லி இவ்வளோ புருஷன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ரம்பிள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா மேங்கெல்லாம் வர மாதிரி சூப்பராக வெறியாக பண்ணியிருக்கானுங்க. தெரியல எப்படி பார்ப்போம். கோஜோ தலைவாட்டி இங்கே பாருங்க, இந்த ப்ளூ ரெட்டு சேர்ந்து பர்பிள் கலர் ஆறாவது பாருங்க, பர்பிள் ஆறா. கோஜா வந்துட்டாப்புல. சரி, அது கிடக்குது. பெயினுக்கு எப்படா இதெல்லாம் உருவாக்குறீங்க? பெயினுக்கு வச்சு இவ்வளோ பவர் வருமா? என்னடா அது? சரி, ஓகே, நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஹாலோ பர்பிள் ப்ரீ அப்டேட்டில் வந்து என்னாச்சு? பெயினு ஓய்யா பெயின் அப்பாடா தெரியுது. ஆனால் என்னாச்சு? என்னடா லூசி மாதிரி காமிக்கிறீங்க? லைட்டாக லூசி மாதிரி காமிக்கிறாங்க.
அடி வாங்க எனக்கு தெரிஞ்சு பெயினை வந்து ஹியூமன் V4 மாதிரி அதாவது ஹியூமன் V3 மாதிரி மாற்றிட்டு பெயின் ஹியூமன் ரெண்டுமே ஒரு காம்போ ஆட்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அடி வாங்க பவர்ஃபுல்லாக மாறுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்களா இந்த ட்ரெய்லரில். ஸோ மேபி இருக்கலாம், அது தெரியும். ஓகே ப்ரீ இதெல்லாம் முடிச்சுக்காங்க. That cinematic was straight fire. The battle between the lightning user and the mysterious fighter was insane. I want to see straight W's in the chat right now. Spam that W. We're here to stay. So get ready because I'm about to take you through all the hype new content in this update. First off, we're going to start off with the full lightning showcase since I know y'all been waiting for this. ஓ கைஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்றான். அத போட்டுக்கு பாருங்க. லைட்னிங் அப்டேட் ட்ரைலர் ப்ளஸ் 1 வீக் ஷோகேஸ். After that, I'm going to give you all a sneak peek of the brand new Submerged Island. We're diving into the fish. கைஸ் இந்த இது ஃபிஷிங் அப்டேட்லாம் வந்து ப்ரிவியூ விட்டுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி சொல்லிட்டு கரெக்டாக ஃபுல்லாக நம்ம தலைவன் ஜியோலிஸ் பண்ண போறாரு. ஸோ வந்து section fully explained. So get your rods ready because fishing season is officially open. From there, I'll break down the brand new crafting and potion system. And to wrap it all up, we've got the long-awaited summer gacha and the lightning event. Hey, summer gacha la fruit la கிடைக்குது. dragon la இருக்கு. dragon குத்தாலாம். You don't want to miss. Hey, அத மட்டும் ரோல் பண்ணி dragon எடுத்துனா ரெடியா இருக்கும். Why this new lightning rework is actually insane. First off, orb charges are the core of the entire kit. You build them by landing in ones, and the orbs also இந்த ஆர்வம் பாத்தீங்கன்னா இந்த சைபோர்க் மாதிரியே இருக்கு. Regenerate passively. The more you have generated, the more attacks you're able to throw out. Alright, so now let's get into the moves. The first one is a Z skill which has 3 different versions. And every single one has a purpose. And I'm going to call them Z1, Z2, and Z3. Alright, the first one is going to be Z1, which costs 1 orb. It's a fast projectile that explodes on contact. It's great for quick pressure and poking at range. Alright, and now we have the second one, which is Z2. It also uses 1 orb. You just have to hold it a second longer, but instead of just damage, it pulls the enemy in and it stuns them briefly. It's perfect for setting up combos or catching opponents that are trying to escape. Alright, and then we have the Z3, which costs 2 orbs to use. It launches you forward and sends out an electrified dragon that explodes on impact. It's really fast, it hits hard, and covers a lot of space. But it also has the hidden ability. If you're close enough, it turns into a grab that unleashes a full combo on your opponent. It's aggressive, flashy, and super satisfying when it lands. இந்த டிராகன் டர்ன்ல ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா செகண்ட் மூவ் அது அப்படியே அந்த அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணனும் அப்படியே அது அப்படியே துரத்திட்டே எனிமே போகும்ல அந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க பரவாயில்லை நைஸ் இது கண்டிப்பா அடி சீரியஸ் ரைட் நோ ப்ரோ சீரியஸா ஆகமா தான் ஆட் போடுவானுங்க கட் பண்ணலாம் சோ गाइस ஆட் முடிஞ்சு Next up we have the X move and this one's storm cloud similar to the old version of the ஆமா ஓல்ட் வெர்ஷன் மாதிரி தான் பண்ணிருக்காங்க ஸ்டார்ம் மட்டும் லைட்டா வித்தியாசம் இருக்கு These things are the setup for some of the nastiest interactions in the kit which I'll be showing you guys later. சவுண்ட் நின்னுச்சுனா கூப்பிடுங்க சரியா இந்த சவுண்ட் நின்னாலும் கூப்பிடுங்க இந்த டேங்க் வந்தாலும் கூப்பிடுங்க ஓகே throughout the video, so stay tuned. So this is also a video. Now we got the C move. The C move is still based on the previous version, but now it's been completely leveled up. And the overall impact on a whole different scale. This one's my favorite one. The B skill is a charged explosion. You can hold up to 4 orbs to power it up. The more orbs you use, the larger the explosion and the more damage it deals. So it's not just for show. It's not just big, it's ridiculous. And then we also have the F skill, your teleportation. On its own, solid mobility. But if you charge it with 1 extra orb, it deals damage and chains enemies. Every single dash. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எனிமி கிட்ட டிராவல் பண்ணனும் அது எக்ஸ்ட்ராவா பூஸ்ட் ஆகி போகும்ல அந்த மாதிரி லைட்டா பண்ணிருக்காங்க That means you can dash up to 4 times if you have 4 orbs. ஓ எந்தளவு ஆரோக்கியமா intended for PvP players to create longer combo chains.
let me show you how the Z skill can interact with the X skill's lightning clouds. When I cast these lightning orbs into the sky, they will actually get absorbed into the lightning clouds. As the clouds absorb the orbs, it will extend my lightning strike combo for a much longer time. And if you think that's powerful, watch as I use a third Z ability, the Z3 Dragon, in the same way. When your dragon touches these clouds, the clouds will enhance your electrified dragon and allow you to aim this raging beast back towards the ground below. சீரியஸா குக் பண்ணிட்டானுங்க. தரமான சிக்கன் கறி, தரமான ஒரு லைட்டிங் கறி. பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கானுங்க. வெரி 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 seriously very This food is non-stop pressure. Mix-ups, damage, mobility, it's everything. And if you know how to manage your orbs too, you'll go crazy. Trust me. The ceiling on this is high. And once people figure out how to really use it, it's going to be a problem. இந்த ஒரு ஆர்ப் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இது போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், கோல்டு டைமண்ட் செஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கும். நான் லைட்டாக ஃபவுண்டன் சிட்டி டிக்கி அவுட் போஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இனிமே ஒரு ரெண்டுத்தையும் கலந்து பண்ண மாதிரி. Next up we have fishing. To get started, pick up your rod and throw it out into the wall. சைஸ்மே வரப்போற அப்டேட் வந்து டிவைட் ஆட்லாம் வரப்போகுதுன்னு இருந்தாங்க. தெரியல, பார்க்கலாம். It's just patience and quick reflexes when the bite hits. Oh, I actually caught something. When you hook a fish, you'll see an indicator pop up above your head. You're going to have to react fast and click on it to lock it in. From there, the real challenge starts. You're going to be reeling it in while keeping the fish icon inside the box the whole time. Don't mess up. If you slip up... எனக்கு புரியல, இது எப்படி ஃபோன்ல நான் பண்ணுவேன்? பிசில எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல இதை எப்படி நான் இதை ஃபோன்ல பண்ணுவேன்? ஐயோ, It's going to disappear. It's gone. See ya. Yo, it's a terrorfish. That one's a mythical. And it's pretty heavy too. Terrorfish. The rarer the fish, the harder it's going to fight back during the minigame. Unless you level up your fishing skills and actually put in the practice. Then you can start snagging the big ones like it's nothing. That's how the fishing minigame works. But before... ஆனா வந்து நம்ம ஃபிஷிங் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான இடம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோன்னு அதெல்லாம் இருக்கும். Before you can start reeling anything in, you're going to need the right gear. Head over to the fisherman NPC and he'll hook you up with your first rod. First rod. As you can see, he just hooked me up with my first rod and some bait to get started. You can also talk to him to craft more bait, which you'll definitely need if you plan on fishing for a while. The fisherman also has the fishing level menu, and here's how the upgrade works. Casting upgrades when you land perfect casts. Bait effectiveness upgrades as you craft more bait. ஒன்னு வாங்குறதுக்கு 1000 அப்படினா 10 வாங்க 10000 வந்துரும். Upgrades based on how much of the minigame you keep your lure locked onto the fish, and your fishing level upgrades with every fish you catch. Rare fish giving you even bigger boosts. After a while, you're going to want to go after the big catches. And trust me, you're not ready for those yet. You're going to need a sturdier rod and some better bait before you can even think about reeling in the good stuff. And we have just the NPC you need for this. The new angler NPC can be found in each scene, offering a set of time-gated quests with different rewards. Complete these quests, and you'll unlock the ability to craft or purchase a brand new rod and special baits, both of which will make your fishing journey a whole lot easier. Alright, with that handled, you're ready to get started. C2 now has some of the common sea events, giving you more ways to earn materials so you don't always have to camp out with C3 for them. Alright, and those materials can be brought straight to the Dragon Station that randomly appears across the map in either first or second sea. Just like how the Aura Dealer shows up. On top of that, you can now use scrolls to enhance your fishing rods with special buffs. So let me tell you right now, the cursed fishing rod buffs are actually insane. And to make it even better, fishing can now earn you normal EXP, so leveling up isn't locked to combat anymore. If you want... ஆமா கைஸ், நம்ம இனிமே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு மிதி மிதி நிற்க தேவையில்ல. நம்ம மீனை பிடிச்சி சாப்பிட்டோம்னாலே
இன்னைக்கு முடின்னு சொல்லிட்டு மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்றேன்னு போதும். You can grind your way to higher levels just by fishing. ஆமா ஏய் But fishing ஐயோ isn't இப்போ just இருக்கு. about fish. You can pull up treasure chests packed with rewards, rare fruits if you're lucky, maybe even a boot. And sometimes you can even find secret recipes you won't find anywhere else. Speaking of recipes, Secret we've recipe, also huh? got a brand new crafting system in the game. Once you got your materials, open your inventory, click on those wooden planks, and hit the ஆமா ஆமா guys இன்வென்டரி ரீவர்க் நானுங்க வந்துருச்சு. button to set up a campfire. Alright, and now it's time to get to crafting. ஓ இப்படிதான் guys இந்த போஷன் கிராஃப்ட் பண்றதா நைஸ். சாப்பிட்டா நடக்கும். There you can cook up potions and food with effects that can really flip the game in your favor. Starting off with the fish kebab, which is food that gradually restores your health, but only outside of PvP. Then we have the lava potion, which gives you complete நம்ம வந்து நம்ம பிக் மாம்லாம் அடிக்கணும்னா டக்குனு ஐயோ ஒன்றும் இல்லைன்ற மாதிரி டக்குனு சாப்பிட்டுடலாம். தூரமாக போய் சாப்பிட்டு ஹெல்த் எடுத்துக்கலாம். aggro elixir forces nearby enemies to target you. The loot secret lets you see nearby chests through walls. Berserker's elixir boosts your damage against enemies and bosses. And the fortune elixir சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் வீஃபர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஹெல்த் கம்மியாச்சுன்னா டேமேஜ் அதிகமாக அதில் இது சும்மாவே டேமேஜ் அதிகம் பண்ணுது. பரவாயில்ல. increases all money earned from any source. These are all different things that are going to make the game much more fun and help you alongside your journey. Make sure you guys get your இனிமே அப்படின்னா இனிமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக வந்து அடிக்கடி போர்ஷன் கிரியேட் பண்ணணும். முக்கியமான போர்ஷன்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு தேவைன்ற போது எடுத்து குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2x மணி எக்ஸ்பி அந்த மாதிரிலாம் கிடைக்கும் போல. materials ready and start crafting. We've also added a brand new event for you guys. The lightning event triggers every hour on the hour as storm clouds form over certain enemies around the map and electrifies them. These charged up enemies drop summer tokens, which you can use at the Summer Gacha dealer for a special event Gacha spin. The amount of tokens you get depends on which sea you're currently in. If you have access to C3, that's where you want to farm, since you'll be receiving more tokens. Speaking of tokens, let's go check out the new Summer Gacha. But first, y'all gotta peep my new drip. I'm looking clean, yes sir. Holy shit. All you need is enough summer tokens and you're ready to spin for those crazy event rewards. This summer gacha works almost the same as before, but now you've got a higher chance at better fruits and some exclusive limited time fruit skins that you can only get during the event. These skins will be swapped out for another set of skins in the next rotation, so don't miss out. Keep in mind the regular gacha and the summer gacha share the same cooldown. Alright, and that pretty much sums up சம்மர் காச்சா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கூல்டவுன் everything for the first week of the update. So with Lightning Fruit's full rework, the brand new Lightning event striking across the seas, the Summer Gacha stocked with exclusive skins, a whole new island to explore, and a higher level cap to grind for. Oh, And believe it or not, there's still more coming. This is just the start of the Lightning expansion. Every weekend after release, you can expect more surprises to drop, so stay tuned for that. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ முடிஞ்சு இந்த அப்டேட்டில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனில் நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ அதில் ஜீமூ இதெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மூலையே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஜீமூலேயே வந்து 3 இருக்குன்ட்டாங்க. காம்போவில் நிறைய காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷிங் ராடு, போர்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னெல்லாம் இருக்கும்? ஸோ உங்களோட கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் கீழே கேட்டுக்கொள்ள வருகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நானும் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் தரணும். எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். சரி கைஸ், பாய். திரும்ப நம்ம அப்டேட்லேயோ இல்லை வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.